அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் அன்று உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க திருநாள். இது நம் தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, வீரம் இது எல்லாத்தையும் பறைசாற்றக்கூடிய ஒரு மிக அரிய சிறந்ததொரு திருநாள் ஆகும். இந்த திருநாளில் முக்கியமாக நமது விளைச்சலுக்கு துணை நின்ற இயற்கையை போற்றும் விதமாக இயற்கையை நாம் வழிபடுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம் விவசாயத்திற்கு உறுதுணையாக நின்ற உற்ற தோழர்களான கால்நடைகளையும் போற்றும் விதமாக இந்த திருநாளை நாம் கொண்டாடி வருகிறோம். இயற்கையும் கால்நடைகளையும் வழிபட்டு நமது நன்றி கடனை செலுத்தும் ஒரு திருநாள் தான் இந்த தைத்திங்கள் பொங்கல் திருநாள். நம் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த காலங்களில் நம்மளுடைய உணவு உற்பத்தி எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோம்னா 50 மில்லியன் டன் அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 325 மில்லியன் டன் அளவிற்கு மேலே உணவு உற்பத்தி போயிட்டுருக்குது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை நாம் எடுத்துக்கொண்டது. அடுத்தது டெக்னாலஜிஸ், அதாவது விளைச்சலுக்கு தகுந்த மாதிரியான நம் உயரிய தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சிட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேளாண் வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரி பிஸ்னஸ் இதிலையும் ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஷிப் டு மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ந்த மேலை நாடுகள் இந்தியாவுக்கு தங்களுடைய எக்ஸஸ் ஃபுட்டை கொடுத்தாதான் நம் மக்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற நிலைமை மாறி இன்றைக்கு நம் உணவில் தன்னிறைவடைந்தது மட்டுமல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறோம். இது எல்லாமே ஒரு சிறப்புமிக்க இந்த திருநாளில் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக பயிர் ரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து 900க்கும் அதிகமான பயிர் ரகங்களை விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கியுள்ளது. இதில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டாக 136 ரகங்கள் சீட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய விதை சங்கிலியில் இப்போ இருந்துட்டுருக்கு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் 80% மேலான இடங்களில் இந்த நம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ரகங்களே கோலோச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். பயிர் வகை பயிர்கள், அதே மாதிரி எண்ணெய் வித்து பயிர்கள், இது எல்லாத்துலேயுமே நம் ரகங்கள் மிகுந்த அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன மாதிரி ரகங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சீசன் ஸ்பெசிஃபிக், அதாவது இந்த பருவகாலத்திற்கு இந்த ரகம் ஏற்றது அப்படிங்கிற மாதிரி சீசன் ஸ்பெசிஃபிக் ரகங்களை கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ், குறைந்த காலத்தில் அதிக விளைச்சல் கூடிய ரகங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் ப்ரீடிங் கூட சேர்ந்து பயோடெக்னாலஜிக்கல் டூல்ஸையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை, அதே மாதிரி கிளைமேட் ரெசிலியன்ட் ரகங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்போ எப்பயுமே எடுத்துட்டோம்னா ஒரே சீசனில் நம்மளுக்கு வறட்சியும் வருது, நம்மளுக்கு வெள்ளமும் வருது. இதையெல்லாம் தாங்கி நின்று நமக்கு அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை இதன் மூலம் நம்ம கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, மெக்கனைசேஷன் இப்போ பெரிய அளவில் வந்துட்டுருக்கு. இந்த மெக்கனைசேஷனுக்கு ஏற்ற ரகங்களையும் நம்ம இப்போ ப்ரீட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா கவுனி அப்படிங்கிற ஒரு ரகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கருப்பு கவுனி ரொம்ப நியூட்ரியன்ட் ரிச்சு, அதே மாதிரி டயபெட்டிக் கருப்பு கவுனி ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கவுனியில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு பர்டிகுலர் சீசனில் போட்டால் மட்டும்தான் இது பூ பூத்து நம்மளுக்கு நெல் கொடுக்கும், நெல் மணிகள் கொடுக்கும். ஆனால் இப்போ அதை இம்ப்ரூவ்டு கவுனி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ சென்சிட்டிவாக இருந்தது, ஃபோட்டோ இன்சென்சிட்டிவாக கொண்டு எப்போ போட்டாலும் அது உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகமாக அதை மாற்றி இருக்கிறோம். இது கடந்த வருடம் நாங்கள் ரிலீஸ் பண்ணி இப்போ அதிக அளவில் விவசாயிகளால் பயிரிடப்பட்டு கொண்டு வருகிறது. கோ 57 அப்படிங்கிற ஒரு ரகத்தினுடைய பேரை வச்சு அது வந்துட்டுருக்குது. அதே மாதிரி கோ 55 ரகம் மிகுந்த சன்ன ரகம் தான் இப்போ எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. இந்த சன்ன ரக அரிசியும் நம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து விவசாயிகளால் பெரும் அளவில் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ரகங்களை சொல்லலாம். அதே மாதிரி கம்பில் ஒரு ரகம் கொண்டு வந்திருக்கோம், பயோஃபோர்ட்டிஃபைடு, அதாவது அது ஹைப்ரிட் கம்பு, CoH10 அப்படிங்கிற ஹைப்ரிட் கம்பை கொண்டு வந்திருக்கோம். இது செறிவூட்டப்பட்ட கம்பு, அதாவது அயன் அண்ட் ஜிங்க் ஃபோர்ட்டிஃபைடு கம்பு அப்படின்னு சொல்லுவோம். அயன் 60 ppm அளவுக்கும், ஜிங்க்கு 37 ppm அளவுக்கும் அதிக அளவில் இந்த ரகத்தில் இருக்குது. இதனால் இது முக்கியமாக பெண்களுக்கு, அது கருவுற்ற மகளிருக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல வகையான கம்பு அப்படின்னு சொல்லலாம்.
இன்னொன்று பயிர் வகையில் பார்த்தீங்கன்னா வம்பன் 7 அப்படிங்கிற பச்சை பயிரை வந்து கொண்டு வந்திருக்கோம். இது போல்டு சீடட். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பச்சை பயிரை முளை கட்டி நம்ம சாப்பிட்றோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரகமாக இருக்கும். இதுலேயும் அப்படிதான் விட்டமின் சி ரிச்சாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து விவசாயிகளுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அதே மாதிரி டெக்னாலஜிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நாங்கள் வந்து 1500க்கும் மேற்பட்ட டெக்னாலஜியை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்காக சமர்ப்பித்திருக்குதுன்னு சொல்லலாம். இதில் 400க்கும் மேற்பட்ட டெக்னாலஜிகள் இன்றைக்கும் ஃபீல்டு லெவலில் நம்மளுக்கு போயிட்டுருக்குது. முக்கியமாக எடுத்துட்டோம்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. கால மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி விவசாய பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நாங்கள் உழவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து டெக்னாலஜியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ வானிலை அறிந்து வேளாண்மை செய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வானிலை அறிந்து வேளாண்மை செய்யும் போது நம்மளுக்கு இடுபொருட்களின் அளவை குறைச்சி அதனுடைய செலவினத்தை கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி நம் விளைச்சலையும் அதிகப்படுத்த முடியும். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு வட்டார அளவில், அதாவது பிளாக் லெவலில் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் அமைச்சு அங்கிருந்து அந்த தகவல்களை பெற்று, அதாவது வானிலை சார்ந்த தகவல்களை பெற்று அதுக்கு தகுந்த மாதிரியான அக்ரோ அட்வைசரி சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணி விவசாயிகளுக்கு கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். அதாவது மொபைல் ஃபோனுக்கு குறுஞ்செய்தியாக அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக அனுப்பிட்டுருக்கோம். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு விவசாயி நெல் பயிர் பண்ணியிருந்தார்னா நெல் சம்பந்தப்பட்டது மட்டும் அவருக்கு போய் அவருக்கு குறுந்தகவல்களாக சேரும். அதே மாதிரி ஒரு மாமரம் வச்சுருக்காங்க, மாந்தோப்பு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த மாமரத்துக்கு தகுந்த என்னென்ன மாதிரியான செயல்களை செய்யலாம், வானிலை சார்ந்து என்னென்ன முடிவுகளை எடுக்கலாம்ங்கிற தகவல்களை மட்டுமே அங்கே அனுப்பிட்டுருக்கோம். இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் அக்ரோ அட்வைசரி சர்வீசஸ் அனுப்பிட்டுருக்கோம். 108 பயிர்களுக்கு இந்த கஸ்டமைஸ்ட் அக்ரோ அட்வைசரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸுக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்குது. 8 லட்சம் விவசாயிகளுக்கு மேலே இதில் பயன்பெற்றுட்ருக்காங்க. எங்களுடைய குறிக்கோள் தமிழகத்தில் உள்ள 80 லட்சம் விவசாயிகளுக்கும் இந்த டெக்னாலஜி சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்களை நாங்கள் மேற்கொண்டு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீடித்த நிலையான வருமானம், இதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்காக நாங்கள் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள், கிராப்பை மட்டும் இல்லாமல் பயிர்களை மட்டும் நம்பாமல் பயிர்களோடு சேர்ந்த அனைத்து உபதொழில்கள், முக்கியமாக கால்நடை, காளான் வளர்ப்பு, இந்த மாதிரி முக்கியமான அனைத்து விதமான எல்லாத்தையும் இணைச்சு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ வறட்சியான பகுதிக்கு என்ன வந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய தண்ணி இருந்ததுன்னா அங்கே என்ன மாதிரி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் மாடல்ஸ் கிரியேட் பண்ணி இதை வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு செயல்முறை விளக்கமாகவே செஞ்சு காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே கிடையாது. எங்களுடைய கிராப் ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து கிராப் பூஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பூஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ வந்து ரைஸ் அப்படின்னா பேடிக்கு ரைஸ் ப்ளூம் அப்படின்னு சொல்லி ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரைஸ் ப்ளூம் அப்படிங்கிறது ஒரு 20% விளைச்சலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பூஸ்டர் அந்த மாதிரி. அதே மாதிரி மெய்ஸுக்கு, அதாவது மக்காச்சோளத்துக்கு மெய்ஸ் மேக்ஸிம், கரும்புக்கு சுகர் கேன் பூஸ்டர், கோகனட்டுக்கு கோகனட் டானிக், இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வகையான ஒரு வளர்ச்சி ஊக்கிகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இதை தக்க சமயத்தில் அடிப்பதனால ஒரு 20% விளைச்சலையே அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து மைக்ரோபியல் இன்புட்ஸ், அதாவது உயிர் உரங்கள், அந்த மாதிரி இப்போ பாஸ்பரஸை வந்து மொபிலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதையும் விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு, அதாவது நம்மளுடைய இப்போ மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நம்மளுக்கு வந்து ரசாயனங்கள் நம்முடைய உடலில் போய் நிறைய நோய்களை கொண்டு வர்றது தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெசிடியூ ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிர் உரங்கள், அதே மாதிரி நம்ம பூச்சி மருந்துகளை கட்டுப்படுத்துறதுக்கும் உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு சேர்க்கறதுல ஒரு பெரும் பங்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
முக்கியமாக அடுத்தது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னால், நம்ம வந்து இப்போ எப்படின்னா எல்லாமே இயந்திரமயமாகி போயிட்டுருக்கு, ஆட்கள் பற்றாக்குறை. ஸோ இந்த இயந்திரமயமாக்கலுக்காக எங்களுடைய அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா, நிறைய கருவிகள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரியான நிறைய கருவிகள், வேளாண் கருவிகளை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். 150க்கும் மேற்பட்ட கருவிகளை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட கிருஷி விக்யான் கேந்திராஸ் இருக்குது, அதாவது KVKs. இந்த கிருஷி விக்யான் கேந்திராஸில் கஸ்டம் ஹையரிங் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 20 கோடி ரூபாய் அளவுக்கான நிதியோட நாங்கள் இந்த கஸ்டம் ஹையரிங் சென்டரை கொண்டு வரோம். 15 KVK தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. அத்தனை KVKலையும் ரொம்ப ஷார்ட்லி இந்த கஸ்டம் ஹையரிங் சென்டர் வரும். இதில் இருக்கக்கூடிய மெஷினரிஸை விவசாயிகள் குறைந்த வாடகையில் நீங்கள் வந்து புக் பண்ணி எங்ககிட்ட வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அக்ரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அக்ரி பிஸ்னஸ்க்குள்ளார போகணும். எல்லோருமே வந்து வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாறணும். அதற்காக இந்த அக்ரி பிஸ்னஸ் டைரக்டரேட் ரொம்ப ஒரு முக்கியமான முனைப்போடு செயல்பட்டு வந்துட்டுருக்கு. நிறைய ஆண்டர்ப்ரூனர்ஸை, தொழில் முனைவோர்களை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எங்களுடைய மாணாக்கர்களே நிறைய பேர் தொழில் முனைவோர்களாக வந்துட்டுருக்காங்க. மாணாக்கர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் யாரானாலும் இளைஞர்கள் அக்ரியில் வந்து, அதாவது விவசாயத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்வதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எப்போதும் துணை நிற்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், இதில் வந்து 112 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கூட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம். இதன் வழியாக அவங்க இப்போ என்ன பிஸ்னஸ் பிளான்ஸ் வச்சுருந்தாங்களோ அதை வந்து மாடிஃபை பண்ணி இம்ப்ரவைஸ்டு பிஸ்னஸ் பிளான் அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய கெப்பாசிட்டி பில்டிங்ஸ், அதாவது அவர்களுடைய செயல்திறனை அதிகரிப்பதற்கான அனைத்து செயல்களையும் செய்துட்டு அவங்கள வந்து மார்க்கெட் கூட லிங்க் பண்ணுறோம். அதாவது அவங்க விளைவித்ததை எப்படி பெட்டராக மார்க்கெட் பண்ணலாம், என்ன மாதிரியாக அவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற திட்டங்களையும் அவர்களுக்கு போட்டு கொடுத்து அவங்களே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான விஷயங்களையும் கையில் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை. அதே மாதிரி முதல்லாம் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தது, விவசாயிகள் வந்து எந்த இடுபொருளை எங்கே வாங்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பறந்து விரிந்த ஒரு நிறுவனம். ஸோ இதில் எங்கே போய் என்ன வாங்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, அக்ரிகார்ட், TNAU agricart.com அப்படின்னு சொல்லி ஒரு இணைய வலைத்தளத்தை அமைச்சிருக்கோம். இது வழியாக அவங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி, இந்த ஃப்ளிப்கார்ட் மாதிரி அந்த மாதிரி ஒரு கூகுளில் போய் ஆர்டர் பண்ணுற மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணி எங்ககிட்ட இருந்து அவங்க பேமெண்ட் கேட்வேல பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வீடு தேடி பொருட்கள் போகிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா செகண்ட் டேயில் உங்களுக்கு உங்களுடைய பொருள் வீடு தேடி வந்து சேரும். அந்த அளவுக்கு இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா செக்டார்லேயும் வந்துருச்சு. அக்ரி செக்டாரில் மிக முக்கியமாக இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளில்லா விமானம் நமக்கு ஒரு பெரும் பயன்பாட்டில் இருந்துட்டுருக்கு. இந்த ட்ரோன் எப்படி பயன்படுத்துவது, எஸ்பெஷலி நம்ம அக்ரிகல்ச்சர் கிராப்ஸுக்கு என்ன மாதிரி மருந்து தெளிக்கிறது, எப்படி உரம் தெளிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ரோட்டோகால்ஸ் டெவலப் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு RPTO லைசன்சிங் சென்டரா மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் அதில் தொழில் முனைவோர்களாக பண்ணியிருக்கோம். ட்ரோன் பைலட் லைசன்சிங் கொடுத்து அவங்களே நாங்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறோம். சரி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இது எப்படி விவசாயிகளுக்கு போய் சேருது, பெரும் திரளான மக்களுக்கு எப்படி போய் சேருது அப்படின்னா, நாங்களே வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் டிவி ஒன்று வச்சுருக்கோம், யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இது எல்லாவற்றிற்கும் மேலாக உழவரின் வளரும் வேளாண்மை அப்படிங்கிற இதழ் ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணி இப்போ விவசாயிகளுக்காக நாங்கள் அர்ப்பணித்து கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதாவது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது, அவர்களுடைய நிலைத்த தன்மையை மேலும் மேலும் உயர்த்துவது, இதுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்றென்றும் உழவர்களுடன் துணை நிற்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் உறுதிப்பட கூறுகிறேன். இந்த நல்ல தருணத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக எங்கள் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.